உங்கள் சமூக விஷயத்திலே நாம் உங்களுக்கு திருப்தியே தருவோம், உங்களை கவலைப்படுத்த மாட்டோம் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நன்மாராயமாக சொல்லுகின்ற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அந்த பிரார்த்தனையை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவில் இந்த சமுதாயத்தின் மீது கவனம் எடுத்தார்கள் என்கின்ற அடிப்படையில் நமக்கு நேசம் நபி அவர்கள் மீது என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எங்களது நேர்வழி, எங்களது அதாவது வாழ்க்கை இன்றைக்கு நம்ம ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையும் சொந்த மூளை இருந்தும் பகுத்தறிவாக சிந்திக்க முடியாத ஒரு சமுதாயமாக படித்தவர்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே அழகிய முறையில் நீதியை வழங்கிவிட்டு வெளியே வந்து சிலையை வழங்கி போகின்ற நீதிபதிகள் எல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்படின்னா என்ன? நீதிமன்றத்திலே மூளை என்ன செஞ்சுட்டு போயிட்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். வெளியே வந்து சிலையை வணங்கக்கூடிய அளவில் நம்முடைய சிந்தனை இருக்கிறது என்றால் அது கலாச்சாரம், இது மரபு, அது புத்தி என்று பிரித்து வைத்திருக்கக்கூடிய நிலையை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆனால் அதையெல்லாம் காப்பாற்றி சாதாரணமாக சிந்திக்க முடியாதவர்களாக இருந்தாலும் பகுத்தறிவை பாதுகாக்கின்ற ஒரு இஸ்லாத்தை எங்களுக்கு தந்த அல்லாஹ்வின் தூதரை நினைத்தால் நிச்சயமாக எந்த ஒரு மனிதனுக்கும் நேசம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்பட வேண்டும், எல்லோரையும் விட. எனவே சிந்தனை ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த உலகத்தின் நிம்மதியையும் மறுமையுடைய நிம்மதியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு